நேயர்கள் கேட்க இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை. ஆஹா, இந்த மழையாலயம் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது? கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா? ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன். இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம். தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 14447 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகிலுள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. தமிழ் 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 நில்லடி. யாரு? லக்ஷ்மி, வா வா. என்ன இந்த பக்கம்? அப்பா, எவ்வளோ நேரமா கூப்பிடுற? என்ன இது, தலையில புல்லுக்கட்டை தூக்கின்னு போற? அது வீட்ல முயல் வளர்க்குறேனா, அந்த முயலுக்கு தீனி போடுறதுக்கு தான் அந்த புல்ல எடுத்துட்டு போறேன். வீட்ல முயல் வளர்க்குறியா? என்கிட்ட சொல்லவே இல்ல. இப்ப புதுசா வாங்கியிருக்கேன், கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதான் உன்கிட்ட சொல்ல முடியல. அப்படியா? செல்ல பிராணியா வளர்க்குறியா? ஆஹா, இது செல்ல பிராணி இல்ல, இது சமைக்கிறதுக்கும் விற்பனை பண்றதுக்கும் தான் இந்த முயல் வளர்க்குறேன். என்னது, சமைக்கிறதுக்கும் விற்பனை பண்றதுக்குமா? முயல் பிசினஸா? ஆமா. சரி, முயல் பிசினஸ் பண்றதுக்கு இடம் வேணும் இல்லையா? இடம்லாம் வேணாம், இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் வளர்க்கலான்ற ஐடியாவே வந்தேன். எங்க வீட்டு மொட்டை மாடி ஃப்ரீயா தானே இருக்கு. ஆமா, அங்கேயே ஷெட்டு போட்டு வளர்க்கலான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. என்ன தமிழ் சொல்ற? டாக்டரா? அது யாரு? நகர்ப்புறங்கள்ல முயல் வளர்ப்பும் சந்தைப்படுத்துதலும் குறித்து நம்ம கடலூர் மாவட்டம் இருக்குல்ல, ஆமா, அங்க தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மையத்துடைய பேராசிரியர் டாக்டர் N வெங்கடபதி அவங்களுடைய நேர்முகத்தை கேட்டேன். எங்க கேட்ட? ரேடியோல தான். யார் நேர்முகம் கண்டாங்க? ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். அந்த நேர்முகத்தை நான் ரேடியோல கேட்ட பிறகுதான் எனக்கு ஒரு தெளிவே வந்தது. முயல் வளர்க்கலாம் அப்படின்ற ஆசையும் வந்தது. நேர்முகத்தை கேட்டதோடு மட்டும் இல்ல, அதை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியா? அப்ப அந்த ரெக்கார்டிங்க எனக்கு போட்டு காமிக்கிறியா? கேட்கலாமே, நம்ம 2 பேரும் சேர்ந்து. கண்டிப்பா கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சார், இன்றைய நிகழ்ச்சியில் நகர்ப்புறங்களில் முயல் வளர்ப்பும் சந்தைப்படுத்துதலும் குறித்து தான் உங்ககிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுலான்னு இருக்கிறோம். முயலை வாங்கணும்னா எங்கே வாங்கலாம்? ஒரு முயல் எவ்வளோ விலை இருக்கும்? வளர்ப்பதற்கு ஒரு முயல் தேவை இல்லை நிறைய வாங்கணுமா சார்? அதாவது முயல் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தில் நிறைய பண்ணைகள் இருக்குது. மாதவரத்தில் இருக்குது, செங்கல்பட்டில் இருக்குது, ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே இது போன்ற பண்ணைகள் நிறைய இருக்குதுங்க. இந்த பல்கலைக்கழக பண்ணையில் நம்பிக்கையாக வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசுடைய முயல் ஆராய்ச்சி நிலையம் கொடைக்கானல் இருக்குது, இங்கே வாங்கலாம். இது தவிர தனியார் பண்ணைகளில் இப்போ நிறைய முயல் விற்பனை செய்துட்டு இருக்காங்க. அதில் நாம் கால்நடை மருத்துவருடைய ஆலோசனை பெற்று தரமான முயலாக நாம் தேர்ந்தெடுக்கணும் சார். சராசரியாக இந்த பல்கலைக்கழகத்தில் விற்கக்கூடிய முயல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முயல் 500 ரூபாய் என்ற விகிதத்தில் விற்பனை செய்துட்டு இருக்காங்க. 500 ரூபாய் சார். இதில் பார்த்தீங்கன்னாக்கா தனியாக நம்ம முயலை வாங்கக்கூடிய, எப்போதுமே நம்ம அதை ஜோடின்னு சொல்லுவோம், ஆண் பெண் 2மே இருக்கணும் சார். இப்போ பொதுவாக முயல் வளர்க்குறது நகர்ப்புறங்களில் கொஞ்சம் அதிகரித்து வருது சார். அது காரணம் என்னவா இருக்கும்? என்னென்னா நகர்ப்புறங்களில் இடவசதி அதிகம் கிடையாது. ஸோ சின்ன உயிரினங்கள், அதாவது காடை மற்றும் முயல் இது போன்ற உயிரினங்களை தான் நம்ம நகர்ப்புறங்களில் வளர்க்க முடியும். ஒரு முயலுக்கு 4 சதுரடி என்ற விகிதத்தில் நம்ம கொட்டகை அமைச்சு வளர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ கூண்டு முறை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த கூண்டு முறை பார்த்தீங்கன்னாக்கா அடுக்கு முறையில் வந்துடுச்சு. அதாவது கீழே ஒரு கூண்டு இருக்கும், அதுக்கு மேலே இடைவெளி ஒரு 1 அடி 1 அடி இருக்கும், அதுக்கு மேலே இன்னொரு கூண்டு வைப்போம், அதுக்கு மேலே இன்னொரு கூண்டு, 3 அடுக்கு வரைக்கும் நம்ம வைக்கலாம். அதனால் ஒரு சின்ன இடத்துலையே நம்ம அதிக எண்ணிக்கையில் வளர்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். அதனால் நகர்ப்புறங்களுக்கு சிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா முயல் வளர்ப்பு, குறைந்த இடவசதி. அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே இறைச்சி பொருட்கள் அப்படின்னு சொன்னாலே கிராமப்புறங்களை விட நகர்ப்புறத்தில் தான் இறைச்சிகள் அதிகமாக வாங்குறாங்க. அதனால் கிராமப்புறத்தில் விற்பனை வாய்ப்பும் இருக்கிறதுனால நகர்ப்புறங்களுக்கு முயல் வளர்ப்பு ரொம்ப சிறந்ததாக அமைஞ்சிட்டு இருக்கு சார். நகரத்தில் சார் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் இது இருக்குது, அப்புறம் மொட்டை மாடி இருக்குது. இது போன்ற இடங்கள்லாம் எங்கே வளர்க்கலாம் ஒரு பாதுகாப்பாக? எந்த இடத்துல வேணாலும் நம்ம வளர்க்கலாம் சார். மொட்டை மாடியிலையும் வளர்க்கலாம், தரைப்பகுதியிலையும் வளர்க்கலாங்க. இப்போ மொட்டை மாடியில் வளர்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு கீத்து கொட்டைக்கு அமைப்பது ரொம்ப சிறந்தது.
அது மட்டும் இல்லாமல் போதுமான காற்றோட்ட வசதி வேணும். சைடில் வந்து பக்கவாட்டு சுவர்கள் அதிகமாக இல்லாமல் கம்பி வலைகள் அமைச்சு வளர்த்தோன்னு சொன்னாக்க நம்ம மொட்டை மாடியிலேயே வளர்க்கலாம் சார். இப்போ முயல் வளர்க்குறாருன்னு வச்சுங்களேன், அவர் வந்து முதல்ல கவனிக்க வேண்டிய அடிப்படை விஷயங்கள்லாம் என்னவா இருக்கலாம்? அதாவது கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து புல் வகைகளை வந்து அங்கேயே வளர்த்து நம்ம கொடுத்துக்கலாம். நகர்ப்புறங்களில் வளர்க்கும்பொழுது புல் வகைகள்லாம் நமக்கு கிடைக்காது. ஸோ அப்போ மாற்றுத் தீவனங்கள் என்னென்ன செய்யணுன்றதை நம்ம வந்து கவனிக்கணும். மாற்றுத் தீவனங்கள் வகையில் பார்த்தீங்கன்னாக்கா சந்தையில் கிடைக்கக்கூடிய காய்கறி கழிவுகளை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அந்த சந்தையில் கிடைக்கக்கூடிய அந்த காய்கறி கழிவுகளை பயன்படுத்தும் போது நம்ம முக்கியமாக கூடுதலான ஒரு விஷயமும் நம்ம கவனிக்கணும். என்னென்னா கோசு தழை, அந்த காலிஃப்ளவர் தழை தான் நமக்கு வந்து கூடுதலாக கிடைக்கும். இதை பயன்படுத்தும் போது இதில் இருக்கக்கூடிய நிறைய நம்ம கிருமி நாசினிகள்லாம் நிறைய மருந்துகள்லாம் அதில் தெளிக்கிறதுனால இந்த மருந்துகள் வந்து முயலோட வயிற்றில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய உயிரினங்களை வந்து அழிச்சிரும். அதனால் இந்த மாதிரி தழைகளை பயன்படுத்தும் போது நல்ல தண்ணியில் ஊற வச்சு 2-3 முறை நம்ம அலசிட்டு நம்ம வந்து போடலாம். அடுத்து நகர்ப்புறங்கள்லேயே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தீவன மரங்களை வந்து நம்ம நட்டுக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து இந்த சவுண்டல் மரம், அகத்தி, கொடுக்காப்புளி இது போன்ற மரங்களை வந்து நம்ம வந்து நகர்ப்புறத்தில் கண்டிப்பாக நடணும். அதோட கூட நம்ம வந்து இந்த அசோலா என்று சொல்லக்கூடிய தண்ணியில் வளரக்கூடிய தீவனத்தையும் நம்ம வளர்த்து போட்டோம்னா நம்ம கூடுதலான வருமானத்தை வந்து பெற முடியும். அதாவது 1 கிலோ நம்ம அசோலா போடும்பொழுது நம்ம 300 கிராம் புண்ணாக்குக்கு சமன்ற மாதிரி சொல்கிறோம். அந்த அசோலா உற்பத்திக்கு செலவினங்கள் ஒன்றுமே இல்லை. ஒரு 2க்கு 3 இல்லை 3க்கு 4 நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் எவ்வளோ இடம் இருக்கோ அதில் ஒரு சின்ன தொட்டி அமைச்சு தண்ணி நிற்க வச்சு நம்ம அதில் அசோலா வளர்த்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் சார். வகைகள் ஏதாவது இருக்கா? பொதுவாக நம்ம பகுதியில் வந்து 4 வகையான முயல்கள் தான் நம்ம அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சோவியத் சின்சர்லான்னு சொல்லுவோம், அப்புறம் ஆஸ்திரேலியன் ஒயிட் ஜெயிண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் அங்கோரா. இந்த 4 வகை தான் நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்துகிறோம். அதில் வந்து ஒயிட் ஜெயிண்ட் என்று சொல்லக்கூடிய விஷயமும் ஆஸ்திரேலியன் ஒயிட், இந்த 2 இனமும் பார்த்திங்கன்னா இறைச்சிக்காக வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 4 கிலோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது சோவியத் சின்சில்லா என்று சொல்லக்கூடிய இந்த இனம் வந்து இறைச்சிக்காகவும் அதோட உரோமத்துக்காகவும் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அங்கோரா என்று சொல்லக்கூடிய முயல் வந்து முக்கியமாக வந்து அதோட உரோமத்துக்காகவே பயன்படுத்துகிறோம் சார். இப்போ நம்ம நகர்ப்புறத்தில் முயல் வளர்க்கும் போது அந்த உணவு முறைகள், அந்த பசுந்தீவனம், உலர் தீவனம், அப்புறம் தண்ணீரெல்லாம் கொடுக்கணும், இதெல்லாம் எத்தனை வேலை கொடுக்கலாம், எப்பெல்லாம் உணவு கொடுக்கலாம்? அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாற்று தீவனங்கள் நம்ம சொல்கிறோம், இந்த தழைகள் இது மாதிரிலாம் நம்ம கொடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா கால நேரத்தில் கொடுத்துடணும். ஏன்னா ஒரு சில தீவனங்களை வந்து முயல்கள் வந்து விரும்பி சாப்பிடாது. அந்த தீவனத்தெல்லாம் நம்ம வந்து காலையில் முயல்கள் வந்து பசியில் இருக்கும்போது கொடுத்துடணும். இந்த கலப்பு தீவனங்கள் இல்லைன்னா கொண்டக்கடலையை ஊற வச்சு முளை கட்டி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து நீங்கள் எப்போ கொடுத்தாலும் சாப்பிடும். அப்போ இந்த மாதிரி தீவனங்களை வந்து மாலை நேரத்தில் நம்ம கொடுக்கறது சிறந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு வந்து அந்த வேலைப்பளு அதிகமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறோன்னா அதிலே வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர்னு சொல்லி ஒன்று அமைச்சிடறோம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த கூண்டுக்கு மேலே ஒரு பக்கெட் வச்சுருவோம். அந்த பக்கெட்லேருந்து ஒரு குழாய் இணைப்பு வச்சு கூண்டுக்குள்ளேயே வந்து ஒரு பைப் லைன், அதாவது 1 இன்ச் இல்லை 1/2 இன்ச்சு பைப் லைனை போட்டுட்டு அதில் நிப்பிள் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை பொருத்திட்டோம் அப்படின்னா அந்த முயலுக்கு எப்போல்லாம் தண்ணி தேவைதோ அதில் போய்ட்டு வாயை வைக்கும்பொழுது அது தண்ணி எடுத்துக்கும். நம்ம திரும்ப திரும்ப தண்ணி வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா முயலை பொறுத்த வரைக்கும் ஒரு பழக்கம் இருக்குது, என்னென்னா தட்டில் நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னா எப்போதும் அது தட்டி கீழே விட்டுடும். அப்போ தண்ணி நமக்கு விரயமாகிறது மட்டும் இல்லாமல் அந்த ஷெட்டில் வந்து எப்போதும் அந்த ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கரை நம்ம வச்சுட்டோம்னாக்கா 2-3 நாளைக்கு கூட நம்ம வந்து அதை அட்டன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ முயலுக்கு நம்ம தினசரி உணவு கொடுக்குறோம் சார், அது தோராயமாக எவ்வளோ மதிப்பு இருக்கும்? இப்போ கொடுக்குற உணவு அடுத்த நாள் நம்ம யூஸ் பண்ணலாமா? பசுந்தீவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு 1.5-2 கிலோ இருக்கக்கூடிய முயல் பார்த்தீங்கன்னா 600-800 கிராம் வரைக்கும் பசுந்தீவனம் எடுத்துக்கும். இது தவிர 100 கிராம் வரைக்கும் அடர் தீவனங்கள், இந்த கலப்பு தீவனம் என்று சொல்கிறோம், இது வந்து ஒரு முயல் வந்து ஒரு நாளைக்கு 100 கிராம் வரைக்கும் எடுத்துக்கும். நாம் வந்து கூடுதலான பசுந்தீவனம் குறைக்கும் பொழுது இந்த அடர் தீவனத்தோட அளவு வந்து நாம் குறைச்சிக்கலாம் சார். முக்கியமாக ஈரம் படாத அடர் தீவனங்கள் அடுத்த நாள் வந்து பயன்படுத்துறதுல எந்த தப்பும் கிடையாதுங்க. நம்ம அடர் தீவனம் வைக்கும் பொழுது அதில் நம்ம கையில் இருக்க ஈரமோ இல்லை தண்ணியோ படும் பொழுது அடுத்த நாளில் வந்து பூஞ்சை காளான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முயல்கள் வந்து அந்த பூஞ்சை காளான் நோய் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அதனால் வந்து அடுத்த நாளில் வந்து நம்ம தீவனத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அதில் கொஞ்சம் கூட ஈரம் படாமல் பாதுகாக்கிறது ரொம்ப அவசியமானது சார். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அடர் தீவனத்தை பொறுத்த வரைக்கும் அன்னன்னைக்கு நம்ம மாற்றிடுறது நல்லது சார். இப்போ அது வளர்ச்சி ஆகுதுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? எத்தனை நாட்களுக்குள்ளே அதை நம்ம வந்து எப்போதுமே வந்து எந்த பண்ணையாக இருந்தாலும் ரெக்கார்டுன்றது ரொம்ப அவசியம். அதாவது தாயோடைய வெயிட் எவ்வளோ இருக்குது, தாய் எத்தனை குட்டி போடுது, எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை குட்டி போடுது, இந்த மாதிரி ரெக்கார்டு. அது மட்டும் இல்லாமல் குட்டியுடைய வளர்ச்சி விகிதமும் நம்ம வந்து எடை வந்து ஒரு முறை எடுத்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் வந்து நம்மளுடைய பண்ணையை வந்து முறையாக நிர்வகிக்கக்கூடிய முறையாகும். அதனால் எடை போகிறது ரொம்ப அவசியம். குட்டிகள் பிறந்து சரியாக வந்து 3-4 மாத வயதில் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ வரைக்கும் எடை கூடணும். அப்போ தான் வந்து வளர்ச்சி நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். இந்த 1.5 கிலோவுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா தினசரி எடை கூடுதல் வந்து குறைவாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து விற்கும் போது கூட சொல்லுவோம் 1.5 கிலோ வந்துடுது அப்படின்னு சொன்னால் உடனடியாக நம்ம முயலை
விற்பனை செய்யலாம். அதுக்கு மேலேயும் வளர்ச்சி இருக்கும். ஆனால் அந்த 1.5 கிலோ வரைக்கும் வந்த வெயிட் வந்து அதுக்கப்புறம் வேகமாக வளர்ச்சி இருக்காது. அதனால் 1.5 கிலோ வரும்போது நம்ம வந்து விற்பனை செய்யலாம். 4 மாத வயதில் கண்டிப்பாக ஒரு முயல் வந்து 1.5 கிலோ வரைக்கும் வந்துடும். முயல் இனப்பெருக்கம் எப்படி சார் செய்யும் அதை பற்றி 5 பெட்டை முயலுக்கு ஒரு ஆண் முயல் அப்படின்னு சொல்லி வளர்த்துருப்போம். ஒவ்வொரு முயலையும் வந்து தனி கூண்டில் வந்து அடைச்சி வைக்கணும். ஆண் முயலை வந்து எப்போதும் வந்து பெண் முயலோட சேர்க்கக்கூடாதுங்க. ஆண் முயல் தனியாக தான் இருக்கணும். நீங்கள் இனப்பெருக்கம் செய்ய விரும்பும் பொழுது அந்த பெண் முயலை எடுத்துகிட்டு போயிட்டு ஆண் முயல் இருக்கக்கூடிய கூண்டில் நம்ம விட்டணும். அப்போ அந்த ஆண் முயல் வந்து இனச்சேர்க்கை செய்யும். அந்த இனச்சேர்க்கை செய்யும் பொழுது ஆண் முயல் வந்து ஒரு க்ரீச்சனை ஒரு சின்ன சத்தம் கொடுத்துட்டு ஒரு சைடில் வந்து கீழே விழுந்துட்டு அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு போயிடும். இதுதான் வந்து இனச்சேர்க்கை நடந்ததுக்கு உண்டான அறிகுறி. 3 வாரத்துக்கு அப்புறம் அந்த பெண் முயல் என்ன பண்ணணும், அந்த வயிற்று பகுதியிலிருந்து முடிகளை உதிர்த்து பிச்சு ஒரு மெத்தை போன்று அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். இந்த காலத்தில் நம்ம என்ன செய்யணும், நம்ம இருக்கக்கூடிய ஒரு மெல்லிய துணி, நல்லா சாஃப்டான ஒரு துணி, இல்லைனா ஒரு சாஃப்டான தேங்காய் எண்ணெய் கழிவுகளை வந்து நம்ம அந்த பெண் முயல் கூண்டில் நம்ம போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா 3 வாரம் முடியும் போது பார்த்தீங்கன்னா அது வேற கூண்டுக்கு மாற்றிடணும். அதாவது தாய் கூண்டுன்னு சொல்லுவோம். அது இதை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். 8 சதுரடியில் இருக்கும். அந்த கூண்டுக்கு மாற்றிட்டு அதில் வந்து நெஸ்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு சின்ன தடுப்பு சோறு அமைச்சு அதுலேயே அந்த மெத்தைகள்லாம் நம்ம அமைச்சு வச்சுட்டோம்னா அதில் போய் முயல்கள் வந்து குட்டி போட ஆரம்பிக்கும். ஒரு முறை பார்த்தீங்கன்னாக்கா 5லேருந்து 6 குட்டிகள் போட ஆரம்பிக்கும். இந்த குட்டி போடக்கூடிய முயல்களுக்கு நல்ல தீவனம், ஊட்டச்சத்து கொடுக்கணும். போதுமான பால் உற்பத்தி இருக்கும். முதல் 2 வாரம் வந்து நல்லா பால் குடிக்க ஆரம்பிச்சிடும். 3வது வாரமும் பால் குடிக்கும். அந்த 3 வார இறுதியிலேருந்து நம்ம என்ன செய்யணும்னா கலப்பு தீவனத்தை சிறிதளவு நீரில் கலந்து நம்ம கொடுக்க பழகிட்டோம்னாக்கா இது வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் சார். இப்போ கால்நடைகளில் பலவித நோய்கள்லாம் தாக்கும்ல சார், அது மாதிரி முயலில் இருக்கா? இருக்குது சார். அதில் முக்கியமாக சொல்லக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுரல்லா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தொண்டை அடைப்பான் அப்படின்ற ஒரு நோய் வந்து முயல்களையும் பாதிக்கும். இதுக்கு வந்து நம்ம தடுப்பூசிகள் மார்க்கெட்டில் கிடையாது. இப்போ தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தில் அதுக்கு உண்டான தடுப்பு மருந்து தயாரித்து நமக்கு தேவைப்பட்டால் கேட்கும் பொழுது நமக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது தவிர முயல்களுக்கு வந்து 2 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து குடற்புழுக்கு மருந்து கொடுக்கணும். குட்டிகளும் சரி முயல்களும் நல்ல வளர்ச்சி இருக்கும். இது தவிர நமக்கு வந்து சொறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஒட்டுண்ணி வந்து உடம்பு முழுவதும் வரதுக்கு வாய்ப்பு, அதாவது காது பகுதியில் முதுகு பகுதியில் எல்லாத்துலேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சமயத்தில் மட்டும் கால்நடை மருத்துவரை கொண்டு அதுக்கு ஐவர்மெக்டின் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து சொல்லுவாங்க. இந்த மருந்தை வந்து ரெகுலராக பயன்படுத்தினாக்கா அந்த பிரச்சனையும் இருக்காது சார். சார் இப்போ சந்தைப்படுத்துதல் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? எப்படியெல்லாம் சந்தைப்படுத்துதலாம், முயல் வளர்ப்பவருக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்கும், அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். பொதுவாக இறைச்சியாக விற்கிறது தான் நமக்கு வந்து நல்ல மார்க்கெட்டை வந்து நமக்கு கொடுக்கும். என்னென்னா நமக்கு முயல் இறைச்சி தேவைப்படும் பொழுது நம்ம வந்து முயலை வாங்கிட்டு அந்த முயலை வந்து இறைச்சி கடைக்கு கொண்டு போவோம். ஒரு சில இறைச்சி கடைக்காரர்கள் வந்து ஒத்துக்க மாட்டாங்க, நான் வந்து வெட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்கும். திரும்ப வந்து நம்ம வந்து இறைச்சியாக கொடுக்கல, முயலை உயிராக கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அடுத்த முறை நம்மக்கிட்ட வரமாட்டாங்க. அதனால் வந்து முயலை வந்து வெட்டி இறைச்சியாக கொடுக்கறதுக்கு வந்து முயற்சி செய்யணும். இது ஒரு முக்கியமான விஷயம். இதை மாதிரி நம்ம வெட்டி இறைச்சியாக கொடுக்கும்பொழுது அந்த தோலையும் நாம் வந்து பதப்படுத்திக்கலாம். ஒரு 10 தோல் 15 தோல் கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து சந்தைப்படுத்தலாம். அதுக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த முயலுடைய தோலை பயன்படுத்தி நாமளே வந்து ஆடம்பர பொருட்கள், அலங்கார பொருட்கள் நம்ம செய்து விற்பனை பண்ணலாம். அடுத்தது வந்து இந்த முயல் விற்பனையாளர்கள் என்ன பண்ணணும்னா பண்ணையாளர்கள் வந்து ஒன்று சேரணும். ஒரு பகுதியில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு தொடர்பு ஏற்படுத்திக்கணும். ஏன்னா அது வந்து ரெகுலர் சப்ளை வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு முறை போனால் முயல் இருக்குது, அடுத்த முறை போகும்போது இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா திரும்ப நம்மகிட்ட வரமாட்டாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று அதிகப்படியான எண்ணிக்கையில் வளர்க்கணும். அப்படி இல்லைன்னா நமக்குள்ள ஒரு குரூப்பை ஏற்படுத்திக்கிட்டோம்னா நம்மக்கிட்ட முயல் இல்லைன்னாலும் அந்த நுகர்வோரை எப்போ கேட்டாலும் இன்னொருத்தட்ட நம்ம வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ஒரு அமைப்பை வந்து நம்ம வந்து ஏற்படுத்திக்கணும். இது ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்து சந்தைப்படுத்துறதுக்கு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா முயலுடைய ரத்தத்தை வந்து இப்போ நிறைய பியூட்டி பார்லரில் பயன்படுத்துகிறாங்க. பெண்கள் வந்து அந்த முயல் ரத்தத்தை வந்து அது சில முறைகள் சொல்கிறாங்க. அந்த ரத்தத்தை வந்து துணியில் தொடச்சி தலையில் போடும்போது அவங்களுக்கு வந்து நல்ல முடி வளருது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கோட்பாடு இருக்குது மக்கள்கிட்ட. அதனால் அந்த வகையில் நம்ம வந்து விற்பனை செய்ய முடியும். அடுத்தது ஆராய்ச்சிகளுக்கு வந்து முயல் வந்து பெரிதும் பயன்படுது. ஸோ ஆராய்ச்சி நிலையங்கள், மருத்துவக் கல்லூரிகள், விஞ்ஞான ரீதியாக இருக்கக்கூடிய கல்லூரிகள் பார்த்தீங்கன்னாக்கா முயலை வந்து ஆராய்ச்சிக்காக வந்து பெரிதும் பயன்படுத்துறாங்க. ஆனா இந்த ஆராய்ச்சிகளுக்கு முயலை விற்பனை செய்யும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அங்கீகாரம் வேணும். கமிட்டி ஃபார் கண்ட்ரோல் அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் அனிமல்ஸ், அதாவது CCSEA இருக்குதுங்க. அதில் வந்து நம்ம வந்து அப்ரூவல் வாங்கணும். இந்த கமிட்டியில் நம்ம அப்ரூவல் வாங்கிட்டு வளர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதிக விலைக்கு விற்பனை செய்ய முடியும். அவங்க வந்து ஒரு தன்னிச்சையாக ஒரு போட்டி இல்லாமல் அதிக எண்ணிக்கையில் வந்து முயல்கள் வந்து விற்பனை செய்ய முடியும். அதனால் பட்டதாரிகளை இதை முழுமையாக பயன்படுத்தலாம். அதுக்குண்டான பயிற்சியும் வந்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தில் ஆய்வக விலங்கினத்தில் பயிற்சியும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் நிகழ்ச்சியில் நகர்ப்புறங்களில் முயல் வளர்ப்பும் சந்தைப்படுத்தலும் குறித்து நிறைய செய்திகளை சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சி அனைவருக்கும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களை சந்திச்சு பேசுனதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். யார் இந்த முயல் குட்டி?
உன் பேர் என்ன முயல் குட்டி, வெள்ளை வெள்ளையாய் வித்தியாசமாய் வீதி கடக்கும் துண்டு மேகமாய் யார் இந்த முயல் குட்டி, உன் பேர் என்ன முயல் குட்டி, தீயிலெரியும் மூங்கில் காட்டில் திசையை மறந்த பட்டாம்பூச்சியாய் பரபரப்பான போக்குவரத்தில் பலூனை தோலைத்த பச்சை பிள்ளையாய் யார் இந்த முயல் குட்டி, உன் பேர் என்ன முயல் குட்டி, அழகை நீட்டி ஆளை இழுத்தாய் அச்சத்தாலே ஆசீர்வதித்தாய், பார்த்த பார்வையில் பச்சை குத்தினாய், பயந்து விழினால் பைத்தியம் செய்தாய், உந்தன் பின்னால் நான் வருவேனோ எந்தன் பின்னால் நீ வருவாயோ, சாலை கடக்க முடியும் முன்னால் உன்னை கடக்க முடியாதென்னால் முடியாதென்னால். நகர்ப்புறங்கள்ல முயல் வளர்ப்பும் சந்தைப்படுத்துதலும் நேர்முகம் கேட்டியே, எப்படி இருந்தது? நேர்முகம் சூப்பரா இருந்துச்சு. சரி, முயல் வளர்க்குறது ஒரு ஐடியா, அதுவும் ஒரு பிஸ்னஸ்னு சொல்லலாம். ஆனால் இந்த முயலை வளர்க்குறதுக்கு தீனி எங்கே வாங்குறது? அதுக்கும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. மொட்டை மாடியிலையும் சரி, நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்திலையும் சரி, முயலுக்கு தேவையான உணவுகளை நம்மளே வளர்க்க முடியும். என்ன சொல்ற? மொட்டை மாடியில் தீனி வளர்க்குறதா? அது எப்படி? அதான் நம்ம மாடி தோட்டம் இருக்கே, அதை வச்சு நம்ம வளர்க்கலாம். மாடி தோட்டத்திலையா? சின்ன இடம் போதுமா அதுக்கு? சின்ன இடமே போதும். முயலுக்கு மட்டும் தீனி இல்ல, நமக்கு தேவையான காய்கறிகளையும் அங்கக முறையிலே நம்ம வளர்த்துக்க முடியும். இதனால வீட்டுக்கும் நமக்கு தேவையான காய்கறி கிடைக்கும், முயலுக்கு தேவையான சாப்பாடும் கிடைக்கும். நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிறத உனக்கும் கொடுப்பேன், ஊர்லயும் கொடுத்து வருமானமும் பாப்பேன். சூப்பர் தமிழ், அப்போ பிசினஸ் மேக்னெட் ஆயிட்ட. ஆமா, மகளிர் எல்லாம் பிசினஸ் மேக்னெட் ஆனாதான் நம்ம இந்தியாவும் வல்லரசா மாறும். கண்டிப்பா கண்டிப்பா. எங்க வீட்டு தோட்டத்துல கீரை இருக்கு, அதை நான் முயலுக்கும் போட்டுப்பேன், நம்ம வீட்டுக்கும் சமைச்சுக்கலாம் இல்லையா? அது மட்டும் இல்லாம எல்லா விதமான காய்கறிகளையும் நம்மளோட மாடி தோட்டத்திலேயே வளர்க்க முடியும். தமிழ், உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நான் கடலூர் மாவட்டம் பாலூர்ல காய்கறி ஆராய்ச்சி நிலையம் இருக்குல்ல, ஆமா, அங்க உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் ஜி காயத்ரி அவங்க கிட்ட பேசும்பொழுதுதான் எனக்கு மாடி தோட்டம் வளர்க்கறது எவ்வளவு முக்கியம், அதனால நம்ம எப்படி வருமானம் பார்க்க முடியுது, அதனால எவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க தான் எனக்கு ஐடியா கொடுத்தாங்க. அதை ஃபாலோ பண்ணி நான் மாடி தோட்டம் வளர்த்துட்டேன். சூப்பர் ஐடியா. சரி, அப்போ நீ மாடியிலேயே காய்கறியும் வளர்த்துக்கிற, வருமானத்தையும் பாத்துக்கிற, அப்படிதானே சொல்ற? கண்டிப்பா கண்டிப்பா. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஒரு நாளைக்கு ஒரு நபர் 400 கிராம் காய்கறி சாப்பிடணும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம பூச்சி மருந்தையும் சேர்த்து சாப்பிடுற காலகட்டத்துல தான் இப்ப இருக்கோம். அதனால நம்ம வீட்டிலே அருமையா ஒரு மாடி தோட்டத்திலேயோ நகரத்துல இருக்கக்கூடிய சிறிய இடங்களையோ பால்கனி வராண்டா அந்த மாதிரி பிளேஸ்ல என்னென்ன செடிகள் எல்லாம் நம்ம வளர்க்கலாம், இதனால நம்ம சுற்றுச்சூழலை எப்படி பாதுகாக்கலாம், தூய்மையான காத்து கிடைக்குது, பசுமையான காட்சிகளை நம்ம அளித்து வீடு குளுமையாகுது, மன அமைதி கிடைக்குது. பயிர் தொழில் நம்ம விவசாயமா ஒரு கிராமத்துலதான் செய்யணும்னு இல்லை, நம்ம குழந்தைங்களுமே இந்த பயிர் தொழிலை கத்துக்கிறாங்க. இதெல்லாம் நகர்ப்புற குழந்தைகளுக்கு மிளகாய் எங்க மரத்துல காய்க்குமா, தக்காளி எங்க கொடியில விளையுமா அப்படின்னே தெரியாத கால சூழ்நிலையில தான் இப்ப பிள்ளைங்க நகரத்துல வளர்ந்துட்டு வராங்க. அந்த சூழ்நிலையில எப்படி நம்ம இந்த மாடி தோட்டம் அமைக்கலாம், குறைஞ்ச பராமரிப்பு, குட்டையான வேறு, தக்காளி, மிளகாய், கருவேப்பிலை, ஸ்பினாச்சு, பாலக்கீரை, இந்த மாதிரி கீரைகளை நம்ம பயன்படுத்தலாம். எப்படி காய்கறின்னு பார்த்தோம்னா கத்திரிக்காய், பீன்ஸு, ஈவன் முட்டைக்கோசு, சுரக்காய், எலுமிச்சை, கொய்யா, சப்போட்டா ஆகியவற்றை கூட நம்ம வளர்க்கலாம். கேரட், காலிஃப்ளவர், பீட்ரூட் ஆகியவை குளிர்காலத்துல நம்ம கொஞ்சம் பயிர் பண்ணோம்னா அதையும் நம்ம வீரிய முறையில நம்ம எடுத்துக்கலாம். நல்ல ஒரு சூரிய ஒளி எங்க கிடைக்கும்ன்ற இடத்த நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். செடிகள் வளர கலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உரைகள், பிளாஸ்டிக் பைகள் மற்றும் மாடியோட தளத்தை நம்ம ஈரமாக்கிடாம பாதிப்பு ஏற்படுத்தாம கிராக்ல போயிடுச்சுன்னா தளம் நாளடையில வீணாயிடும். அதனால அந்த தளத்தை நம்ம ஒரு வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் மெட்டீரியல் போட்டு ஃபர்ஸ்ட்
பராமரிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வெயிட் ஏத்தாம இப்ப கொக்கோபித் என்று சொல்லக்கூடிய கலன்கள் ஊடகம் வந்து நமக்கு கிடைக்குது. மண்புழு உரம், இயற்கை சார்ந்த உரங்களை வந்து நம்ம ஒரு ரேஷியோ, அதாவது 4:2:1 ரேஷியோல நம்ம வந்து எடுத்துக்கணும். 4 பங்கு மண்ணு, 2 பங்கு வந்து கொக்கோபித்து, 1 பங்கு வந்து மண்புழு உரம். இதை வந்து நம்ம கலந்து கூட மிக்ஸ் பண்ணி ப்ரொபோர்ஷனேட்டா வச்சுக்கணும். வச்சுட்ட பிறகு இதை வந்து நம்ம இந்த பாலித்தீன் பேக்ல ஃபில் பண்ணியே நம்ம காய்கறிகளை வந்து வளர்க்கலாம். நம்ம வீட்டுல வாங்கக்கூடிய அரிசி சாக்கு, கோதுமை பாக்கெட்டோட கவரு, உடைஞ்ச பிளாஸ்டிக் வாளி, பெயிண்ட் பக்கெட்டு, பயன் இல்லாம கிடைக்கக்கூடிய மண் பானைகளை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். தண்ணி தொட்டி, அதோட மூடிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கூட நம்ம வந்து ஒரு பாட் ஃபில்லிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கலன்கள்ல வந்து வளர் ஊடகம் தயாரிக்க அந்தந்த உள்ளூர் மண்ணையே நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக்கணும். மக்கிய தென்னை நார்கழிவு, மண்புழு உரம், கல் இல்லாத செம்மண்ணு, கருமண்ணு இவற்றெல்லாம் வந்து நம்ம கலந்து தயாரிச்சுக்கலாம். அதாவது எடை குறைவா இருக்கக்கூடியது எதுதான் நம்ம வந்து மாடியில ஏத்தணும் இல்லைங்களா? அதனால அது நீர் பிடிக்கும் திறனும் அதிகமா இருக்குது. அதோட பார்த்தோம்னா வெயிட்லெஸ்ஸாவும் இருக்கும். அதனால அந்த தென்னை நார்கழிவை வந்து நம்ம யூஸ் பண்றோம். தென்னை நார் கட்டிகளை தண்ணீரில் குறைந்தது 12 மணி நேரம் ஊற வைத்து அதனுடன் 200 கிராம் அசோஸ்பைரில்லம் என்று சொல்லக்கூடிய 200 கிராம் பாஸ்போபாக்டீரியா உயிரி உரம், 100 கிராம் ட்ரைகோடர்மா விரிடி, 5 கிலோ மண்புழு உரம் அல்லது 10 கிலோ தொழு உரம் கலந்து 10 நாட்கள் காற்றோட்டமான இடத்துல நம்ம வைக்க வேணும். இதுல எப்படி விதைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, வெண்டைக்காய், கொத்தவரங்காய், செடி அவரை, பூசணி, சாம்பல் பூசணி பாத்தீங்கன்னா பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலையம் கடலூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒரு சின்ன 350 கிராம் உள்ள சாலட் பூசணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஈஸியா வந்து ஒரு செடிக்கு 20 காய்கள் கூட காய்க்கக்கூடியது. அதெல்லாம் ஈஸியா நம்ம பால்கனில அழகா ஒரு கொடி கட்டி ஏத்தி விட்டாலே வந்து ஒரு கம்பி கட்டினாலே அதுல அழகா படந்துரும். அதுல வந்து நம்ம அந்த பூசணி விதைகளை விதைக்கலாம். முள்ளங்கி, சின்ன சின்ன விதைகள் எல்லாம் விதைக்கும் போது ரொம்ப ஆழத்துல விதைச்சிடக்கூடாது. அந்த விதையோட சுற்றளவு into 2 அதுதான் வந்து ஒரு குழிக்கு நம்ம நடவு பண்ணணும். எந்த விதைகளை நீங்க மார்க்கெட்ல வாங்கினா கூட அதை வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் சாதாரண நல்ல சுத்தமான குளோரின் கலக்காத தண்ணியில நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டிட்டு அப்புறம் நீங்க நட்டிங்கன்னாக்கா அந்த முளைப்பு திறனானது உங்களுக்கு எளிமையில் சீக்கிரமா வந்து கிடைச்சிடும். கீரை வகைகள்லாம் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா மண்ணு கொஞ்சம் கலந்து அதை அப்படியே மேலாப்புல தூவி விட்டுட்டு லேசா மண்ணை வந்து ஸ்ப்ரெட் பண்ணா போதும். அது மேல பூவாளியால தண்ணி தூவிட்டீங்கன்னா ஈஸியா சீக்கிரமா 2-3 நாள்ல அதெல்லாம் முளைச்சிடும். அப்புறம் நீர் பாய்ச்சுதல் வந்து தோராயமாக வந்து ஒரு 100 முதல் 150 மில்லி லிட்டர் செடிகளின் மீது தெளிக்க வேண்டும். கோடை காலத்துல ரொம்ப பட்ட பகல்ல இருக்கக்கூடிய 12 மணி வெயில் எல்லாம் நம்ம தண்ணி ஊத்தக்கூடாது. அதிகாலை 6 to 7 மணிக்குள்ள தண்ணி ஊத்தணும். இல்லைன்னா மாலை நேரங்கள்ல செடிகளுக்கு தண்ணீர் கொடுக்கறது வந்து ரொம்ப விசேஷம். அளவுக்கு அதிகமாகவும் தண்ணி வந்து கொடுத்துடக்கூடாது. நீர் வந்து தேங்கிட்டு இருக்க கூடாது. தக்காளி, கத்திரி, பீன்ஸ், கொத்தவரை ஆகியவற்றை நடவு செய்த 60 நாட்களுக்கு பிறகு நம்ம வளரும் போது செடிகள் சாயாமல் இருக்க முட்டு கொடுக்க வந்து ஒரு ஸ்டேக்கிங் குச்சி வந்து கட்டணும். களை செடிகளை அவ்வப்போது நம்ம நீக்கிடணும். அப்புறம் உரம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செடிகளுக்கு வாரத்துக்கு ஒரு முறை உரமாக மண்புழு உரம் அல்லது தொழு உரங்களை ஒரே ஒரு கைப்பிடி அளவு தான் வந்து தொட்டிகள்ல வந்து நம்ம கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, தென்னை நார்கழிவு எல்லாம் போட்டிருக்கிறதுனால இந்த மாதிரி பண்ணா போதும். வேப்ப புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆமணக்கு புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு அதெல்லாம் வந்து பொடி செஞ்சு ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து நம்ம சம பங்கு எடுக்காம ஒரு பூவாளி எடுத்துக்கிறீங்கன்னா அதுல ஒரு 100 மில்லி அளவுக்கு வந்து இந்த புண்ணாக்கு கரைசலை வந்து நம்ம ஊத்தி செடிகளுக்கு ஒரு 15 நாட்களுக்கு ஒரு மேல பூவாளியால நம்ம கொடுத்துட்டு இருந்தோம்னா தழைச்சத்து வந்து செடிகளுக்கு இயற்கையா கிடைச்சிடும். நம்ம மாடி தோட்டத்துக்கோ இல்ல புறக்கடை தோட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய காய்கறி செடிகளுக்கு இயற்கை சார்ந்த பூச்சி விரட்டிகளை தான் நம்ம பயன்படுத்தணும். ஆரம்பத்துல ஏதோ ஒரு அஸ்வினி பூச்சியோ இல்ல மாவு பூச்சியோ இல்ல சாறு உறிஞ்சிற பூச்சியோ தத்து பூச்சியோ ஏதாவது வந்துச்சுன்னா அந்த நுனியை வந்து கிள்ளிட்டு பச்சையா இருக்க இடத்த வந்து அடுப்பு கறி சாம்பலை வந்து அது மேல தெளிச்சு விடலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நம்ம கிட்ட இருக்கவே இருக்க அசடராக்டின் என்று சொல்லக்கூடிய இயற்கை பூச்சிக்கொல்லின்னு சொன்னோம் இல்லைங்களா, அது வந்து எந்த இடத்துல பூச்சி அதிகமா தென்படுதோ அந்த இடத்துல சீரா வந்து ஒரு பூவாளியால நம்ம தெளிக்கலாம். அது பார்த்தோம்னாக்கா ஒரு 100 மில்லி தண்ணிக்கு 3 மில்லி கூட வந்து கொஞ்சம் ஒரு சொட்டு ஷாம்பு கலந்துக்கோங்க. இது வந்து ஒட்டும் திரவமா வந்து செயல்படுது. அப்பதான் அந்த இலை மேல வந்து நம்ம போடுற அசடராக்டின் போய் மேல படும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா பொக்காஷி அப்படின்னு சொல்லக்கூடிய EM கரைசல், எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் சொல்லுவாங்க. இந்த கரைசலை கூட நம்ம பயன்படுத்தலாம் செடிகளுக்கு.
பூ வந்து காயாவதுக்கு இது ஏதுவாக இருக்குது. பொதுவா வந்து பூஞ்சான நோய் வந்து வேரழுகல் நோய் வரும், செடி வந்து கருகும், இலை மேல தேமல் வரும். அந்த இதெல்லாம் வந்து நம்ம காப்பாத்துறதுக்கு வந்து ட்ரைகோடர்மா விரிடி வந்து யூஸ் பண்ணலாம். தண்ணி வந்து அதிகமா தேங்காம பாத்துக்கிட்டாலே பூச்சி நோய் நிர்வாகம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸா இருக்கும். அறுவடை செய்தல் ஒவ்வொரு காய்களின் அறுவடையும் ஒரு மாதிரி வரும். அதனால தக்காளி நல்லா பழுத்த நிலையிலும் கிழங்கு வகைகள் முதிர்ச்சி அடைந்த நிலையிலும் நம்ம கீரை இளம் தளிராக இருக்கும் போதும் பறிப்பதால் சத்து மிகுந்து இருக்கும். முக்கியமா இந்த சொலனேசிவ் வெஜிடபிள் சொல்லக்கூடிய கத்திரி, மணத்தக்காளி, தக்காளி, மிளகாய் அதெல்லாம் ஒன்னா வைக்காம, ஏன்னா அதுக்கு ஒரே பூச்சி வகை தான் ஒன்னா வரும். அதனால ஒரே மாதிரி வைக்காம நகர்ப்புறத்துல நம்ம இந்த மாதிரியான காய்கறிகளை வந்து வெவ்வேறு இடத்துல வச்சு வளர்க்கறது சால சிறந்தது. ஒரு செடி அவரை போட்டீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் தக்காளி கொடுக்கலாம், கொத்தமல்லி கொடுக்கலாம். முள்ளங்கி போட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வெண்டை, மறுபடியும் ஒரு தக்காளி போடலாம். கீரை போட்டீங்கன்னா நெக்ஸ்ட் முள்ளங்கி, நெக்ஸ்ட் கத்திரி. வெண்டைக்காய் போட்டீங்கன்னா அப்புறம் கொத்தமல்லி, கீரை வகைகள். இந்த மாதிரி பயிர் சுழற்சி முறை அட்டவணை மாதிரி போட்டுட்டு நீங்க செஞ்சாதான் அந்த நோய் தாக்குதல் வந்து திருப்பி ரெப்படீஷனா வராம சீரா இருக்கும். சீரான அறுவடை நீங்க கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா, இப்ப தளிர்கீரைகளுக்கு கூட நல்ல திட்டங்கள்லாம் இருக்கு. அந்த தளிர்கீரைகளை கூட நம்ம வந்து உள்ள வீட்டிலேயே நகர்ப்புறத்துல வந்து ஒரு ஏரியா க்ளோஸ்டு ஸ்பேஸ்ல ஒரு லைட் வெளிச்சத்துக்கு கீழே நம்ம வளர்க்கலாம். அந்த காலத்துல முளைப்பாரிகள்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு பேக்கெட்டிங் பண்ணி, நம்ம எப்படி காளான் வந்து ஒரு பாக்ஸ்ல வருதோ அந்த மாதிரி ஒரு பேக்கெட்டிங் பண்ணி 40 ரூபா 30 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் இப்ப வந்து வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இந்த நகர்ப்புறத்துல இருக்க வீட்டுல இருக்க மகளிர் எல்லாம் வந்து இந்த மாதிரி பொழுதுபோக்கு அம்சங்களையும் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா மனதுக்கு புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். ஊட்டச்சத்து காய்கறிகளை வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது சத்தான ஒரு பாரத சமுதாயத்தை நம்ம வந்து உருவாக்க முடியும் என்று சொல்லி கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ், காயத்ரின்னு சொன்னியே, அந்த மேடமோட ஃபோன் நம்பர் கொஞ்சம் கூட. நானும் அவங்க கிட்ட சில டவுட்ஸ் எல்லாம் கேட்டு கிளியர் பண்ணிக்கிறேன். அவங்களோட கான்டாக்டை நான் உனக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், நீ அவங்க கிட்ட பேசு, ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ் தமிழ். சரி, நான் வரேன். அடுத்த வாரம் வருவேன். காய்கறி மட்டும் ஞாபகமா கொடுத்துரு, ஓகேவா? காய்கறி மட்டும் இல்ல, முயலும் சேர்த்து தரேன், நீ சமைச்சு சாப்பிட்டு பாரு. ஓகே ஓகே, பாய். ஓகே, பாய். சிறகுகள் வீசியே சுதந்திர ஆசையில் போகிறேன், நான் போகிறேன். உலகத்தின் ஓசையில் புது ஒலி வீசிட போகிறேன், நான் போகிறேன். ஆசைகள் எல்லாம் எனக்கென கொண்டு, மீசைகள் எல்லாம் கனவுகள் கண்டு, பொறுப்புகள் தேடி பயணங்கள் இன்று செருப்புகளே என் சிறகுகள் என்று போகிறேன், நான் போகிறேன், போகிறேன், நான் போகிறேன். நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை. இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு. எப்படிண்ணே? பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கி கணக்கில் வழங்கப்படுகிறது. நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள். வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா? இல்லையானே. முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும். அட அண்ணே, இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க.
இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன். நீ கில்லாடி தான் போ. வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.